டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல ஆர்டிகல் 25 to 28 ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜனோட ஷார்ட்கட் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போறோம். இது வந்து மத சுதந்திர உரிமைகள் 25ல இருந்து 28 வரைக்கும். 25 ஒரு தனிப்பட்ட நபர், இண்டிவிஜுவலோட ரைட். ஒரு தனிப்பட்ட நபர் மனசாட்சியின் படி, அவரோட மனசாட்சியின் படி எந்த மதத்தை வேணா ஃபாலோ பண்றதுக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்குள்ள உரிமை இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், யுவன் சங்கர் ராஜா எடுத்துக்கோங்க. யுவன் சங்கர் ராஜா வந்து இந்துல இருந்து முஸ்லிமா கன்வெர்ட் ஆகிறாருன்னு வச்சுக்கோங்க. அவரோட தனிப்பட்ட விருப்பம். அதை வந்து இளையராஜா வந்து ஃபோர்ஸ் பண்ணி, நீ என்னோட இந்துவா பிறந்த, நீ இந்துவா தான் இருக்கணும்னு சொல்லி சொந்த அப்பாவே ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ஸோ மனசாட்சியின் படி ஒரு தனிப்பட்ட நபர் எந்த மதத்தை ஃபாலோ பண்றதுக்கான உரிமை தான் உங்களோட ஆர்டிகல் 25 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். எப்படி 25 ஒரு தனிப்பட்ட நபருக்கோ இண்டிவிஜுவலுக்கோ, 26 வந்து ரிலீஜியஸ் ட்ரஸ்ட்டுக்கும் ரிலீஜியஸ் போர்டுக்கும் மதத்தை சார்ந்த நிறுவனங்களுக்கான கொடுத்த உரிமை தான். எக்ஸாம்பிள், திருமலா திருப்பதி தேவஸ்தானம், இது வந்து ஒரு ரிலீஜியஸ் ட்ரஸ்ட், ரிலீஜியஸ் போர்டு. டிராவன்கோர் தேவசாவம் போர்டு, அதாவது சபரிமலை ஐயப்பன் டெம்பிள் இருக்கு இல்லையா, அதோட போர்டு. அதே மாதிரி அங்காள பரமேஸ்வரி ட்ரஸ்ட். இந்த மாதிரி ரிலீஜியஸ் போர்டு, மதத்தை சார்ந்த நிறுவனங்களுக்கான உரிமைகள் தான் 26. 27 என்ன அப்படின்னா, முகல்ஸ் பீரியட்ல ஜிஸ்யா டாக்ஸ்ன்னு ஒரு டாக்ஸை என்ஃபோர்ஸ் பண்ணியிருப்பாங்க. அது என்ன டாக்ஸ் அப்படின்னா, இஸ்லாம் ரிலீஜனை தவிர, முஸ்லிம் ரிலீஜனை தவிர மதத்தை ஃபாலோ பண்ற எல்லா நபர்களும் அவங்களோட கோயிலுக்குள்ள போகணும் அப்படின்னா வரி கட்டணும், டாக்ஸ் பே பண்ணியிருக்கணும். இதை வந்து நம்ம அக்பர் தான் வந்து இந்த டாக்ஸ் அபாலிஷ் பண்ணியிருப்பாரு. இந்த மாதிரி ஒரு டாக்ஸை இந்தியா ஃப்ரீடம் வாங்கினதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு டாக்ஸை மற்ற ரூலர்ஸ் மற்ற மதத்து மேல என்ஃபோர்ஸ் பண்ணக்கூடாதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க. ஏன்னா 1950 இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் வரப்போ 80% இந்தியா வந்து யாருன்னா இந்துஸ் தான். ஸோ இப்போ வர இந்து ரூலர்ஸ் வந்து மற்ற மைனாரிட்டி ரிலீஜன் மேல இந்த மாதிரி ஒரு டாக்ஸை போடக்கூடாதுன்றதுக்காக தான் 27 கொண்டு வந்திருப்பாங்க. ஃப்ரீடம் ஃப்ரம் டாக்ஸேஷன், ஒரு மதத்தை ஃபாலோ பண்றதுக்கு வரி செலுத்த தேவையில்லைன்றது கொண்டு வந்தது தான் உங்களோட 27. 28 என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து இப்போ ராமகிருஷ்ணா இந்து மிஷன் ஸ்கூல்ல படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இல்ல அப்படின்னா சாக்ரட் ஹார்ட் கான்வென்ட், இது வந்து ஒரு கிறிஸ்டியன் மிஷன் ஸ்கூல்ல படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆர் ஒரு முஸ்லிம் மைனாரிட்டி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ல படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அங்க வந்து அவங்களோட ரிலீஜியஸ் சாங், இப்போ ராமகிருஷ்ணா பரமஹம்சோட ஹிந்து சாங்ஸ், இல்ல சாக்ரட் ஹார்ட் கான்வென்ட்டை பேஸ் பண்ணியிருக்க கிறிஸ்டியன் சாங்ஸ் உங்க மேல என்ஃபோர்ஸ் பண்றாங்க அப்படின்னா அதுல இருந்து பாதுகாத்ததுக்கான உரிமை தான் 28. மத போதனைகளில் கலந்து கொள்ளாமல் தடுக்கிறதுக்கான உரிமை தான் 28. ஃப்ரீடம் ஃப்ரம் அட்டெண்டிங் ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இதுதான் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கக்கூடிய ட்ரிக்ஸ். 25, 26, 27, 28 இது ரெண்டு, இந்த நாளும் மத சுதந்திரத்துக்கான உரிமைகள். இதை பேஸ் பண்ணி இருக்கிற ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒன்று பார்க்கலாம். ஆர்டிகல் 25 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா guarantees which among the following rights? இந்திய அரசியலமைப்பின் படி 25 விதி எதை குறிக்கிறது அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. முன்னாடி நம்ம பார்த்த மாதிரி தான். ஏ, ரைட் டு ரிலீஜன். ஆன்சர் வந்து ஏ. இந்த மாதிரி நிறைய ஷார்ட்ஸ் வந்து நவீன ஐஏஎஸ் அகாடமியில போடுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். கைண்ட்லி சப்ஸ்கிரைப், ஷேர் as well as support us. Thank you.